வணக்கம் மாணவர்களே, இந்த தலைப்பில் SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசான்டல் பொசிஷன்ஸில் உள்ள 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் உள்ள லேப் ஜாயிண்டை பற்றி கற்றுக்கொள்ளலாம். இந்த தலைப்பில் SMAW செயல்முறையை பயன்படுத்தி டாக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறைக்கு பொருத்தமான எலக்ட்ரோடுகளை தேர்ந்தெடுக்கவும். ஹாரிசான்டல் பொசிஷன் லேப் ஜாயிண்டில் பிளேட்களை தயார் செய்து அமைக்கவும். டாக் வெல்ட் SMAW பயன்படுத்தி ஹாரிசான்டல் வெல்ட் லேப் ஜாயிண்ட். குறைபாடுகளுக்கு வெல்ட்மெண்ட்களை பரிசோதிக்கவும். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசான்டல் 10 mm தடிமனான MS பிளேட்டில் லேப் ஜாயிண்ட்டுக்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரோல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், பால் பின் ஹேமர், ஃப்ளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், ட்ரை ஸ்கொயர், டங்ஸ், சிப்பிங் ஹேமர், ஸ்டீல் வயர் பிரஷ், எலக்ட்ரோட் கேபிள் அண்ட் எர்த் கேபிள், எலக்ட்ரோட் ஹோல்டர், electrode, personal protective equipment, SMAW welding plant machine, C-clamp. இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி கிடைமட்ட நிலையில் 10 mm தடிமனான MS பிளேட்டில் லேப் ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் தயாரிப்புகளை பார்ப்போம். 2 10 mm தடிமனான MS பிளேட்ஸ்களை 150 mm நீளம் மற்றும் 50 mm அகலத்திற்கு வெட்டுங்கள். எட்ஜஸ்களை ஃபைல் செய்து சரிபார்க்கவும். பிளேட்ஸ்களை ஸ்கொயர்னஸுக்கு பதிவு செய்யவும். ட்ரை ஸ்கொயர் பயன்படுத்தி ஸ்கொயர்னஸை சரிபார்க்கவும். ஹாரிசான்டல் பொசிஷன் லேப் உருவாக்கும் வகையில் பிளேட்ஸை ஒன்றின் மேல் ஒன்றாக அமைக்கவும். பாட்டம் பிளேட் பேரலல் கிரவுண்டுக்கு இணையாகவும் மற்ற பிளேட் மேலேயும் வைக்கவும். சுருக்கத்தின் காரணமாக உலோகத்திற்கு ஏற்படும் சேதத்தை தவிர்க்க டாக் வெல்ட் எட் மூட்டின் ஆங்கிள் பின்புறம் 90 டிகிரிக்கு பதிலாக சற்று சாய்ந்த நிலையில் 87 டிகிரி இருக்கும் வகையில் பிளேட்ஸை அமைக்கவும். ஒவ்வொரு ஓட்டத்திற்கும் எலக்ட்ரோடுகளை தயார் நிலையில் வைத்திருங்கள். ரூட் ரன் பயன்பாட்டிற்கு 3.15 mm எலக்ட்ரோடு மற்றும் 120 ஆம்ப்ஸ் கரண்ட். இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஓட்டத்திற்கு பயன்படுத்த 4 mm எலக்ட்ரோடு மற்றும் 160 ஆம்ப்ஸ் கரண்ட். ப்ரீ வெல்டிங் தயாரிப்புகளை பார்த்தோம். SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசான்டல் பொசிஷன் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் லேப் ஜாயிண்டின் வெல்டிங் செயல்முறையை எப்படி செய்வது என்று இப்போது பார்க்கலாம். 110 ஆம்ப்ஸ் வெல்டிங் கரண்ட்டுடன் 3.15 mm டயா எலக்ட்ரோடுடன் ரூட் ரன்னை டெபாசிட் செய்யவும். எலக்ட்ரோடு ஆங்கிள் 70 டிகிரி முதல் 80 டிகிரி வரை வெல்ட் மற்றும் 40 டிகிரி முதல் 50 டிகிரி வரை வெர்டிக்கல் பிளேட் மற்றும் எலக்ட்ரோடு இடையே பராமரிக்கவும். வீவிங் மூவ்மெண்ட்ஸை தவிர்த்து ரூட் ரன் நேரான முறையில் டெபாசிட் செய்யவும். டி-ஸ்லாக் மற்றும் ரூட் பீடை நன்கு சுத்தம் செய்யவும். நான்கு mm எலக்ட்ரோடு மற்றும் 160 ஆம்ப்ஸ் வெல்டிங் கரண்ட்டை செகண்ட் ரன் எலக்ட்ரோடின் கோணம் போட்டோம். பிளேட்க்கு 50 டிகிரி முதல் 65 டிகிரி மற்றும் 25 டிகிரி முதல் 35 டிகிரி வெர்டிக்கல் பிளேட் மற்றும் 70 டிகிரி முதல் 80 டிகிரி வரை வெல்ட் லைன் உடன் டெபாசிட் செய்யவும். ஸ்ட்ரிங்கர் பீட் டெக்னிக்கை பயன்படுத்தி இரண்டாவது மற்றும் மூன்றாவது ரன் டெபாசிட் செய்யவும். இரண்டாவது ஓட்டம் பகுதி ரூட் ரன் மற்றும் பகுதியளவு கீழ் பிளேட்டில் டெபாசிட் செய்யப்பட வேண்டும். ஷார்ட் ஆர்க்கை பயன்படுத்தி எலக்ட்ரோடுக்கு ஒரு நிலையான இயக்கத்தை வழங்கவும். ஷார்ட் ஆர்க் என்பது எலக்ட்ரோடு மற்றும் பேஸ் மெட்டல் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தூரம். தூரம் எலக்ட்ரோட் விட்டத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். டி-ஸ்லாக் மற்றும் சுத்தம்.
160 ஆம்ப்ஸ் வெல்டிங்கை 4 mm டயா எலக்ட்ரோடு மூலம் 3வது மற்றும் இறுதி ஓட்டம் டெபாசிட் செய்யவும். எலக்ட்ரோடின் ஆங்கிள் வெல்டு லைன் வரை 70 டிகிரி முதல் 80 டிகிரி மற்றும் 40 டிகிரி முதல் 50 டிகிரி வரை 2 பிளேட்களிலும் இருக்க வேண்டும். 3வது ஓட்டம் டெபாசிட் ஆனது ரூட் ரன், பகுதி 2ஆம் ஓட்டம் மற்றும் பகுதி அளவு வெர்டிக்கல் பிளேட் ஆகியவற்றை உள்ளடக்கும் வகையில் டெபாசிட் செய்யப்பட வேண்டும். த்ரோட் திக்னஸை பராமரிக்க 3வது ஓட்டத்தின் பாட்டம் டோ லைன் இடைவெளி இருக்கக்கூடாது. பள்ளத்தை நிரப்பவும் மற்றும் பீடை சுத்தம் செய்யவும். லேப் ஜாயிண்ட்டுக்கு பின்பற்ற வேண்டிய முக்கியமான குறிப்புகளை பார்ப்போம். எலக்ட்ரோட் சரியான ஆங்கிள் மற்றும் டிராவல் ஸ்பீட் ஆகியவற்றை பயன்படுத்தி ஓவர் டெபாசிஷன் மற்றும் பக்க அண்டர்கட் ஆகியவற்றை தவிர்க்கவும். எலக்ட்ரோடை ஜாயிண்டின் மையத்தில் பிடித்து லெஃப்ட்வர்ட் டைரக்ஷன் செல்லவும் மற்றும் பிளேட்டுக்கு அடியில் அதிகப்படியான மெட்டல் டெபாசிஷன் தவிர்க்க சரியான நுட்பத்தை பயன்படுத்தவும். எப்போதும் பாதுகாப்பான ஆடைகளை அணியுங்கள். சூடான வேலையை பிடிக்க டாங்ஸை பயன்படுத்தவும். பிளேட்டின் மேல் விளிம்பு உருகாமல் தடுக்கவும். ஆய்வு செயல்பாட்டின் போது அடையாளம் காணக்கூடிய டிஃபெக்ட்ஸை பார்ப்போம். சாலிட் இன்க்ளூஷன், over deposition, undercut, ஊடுருவல் இல்லாமை. மறுபார்வை. இந்த தலைப்பில் நீங்கள் பொருத்தமான எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும். பிளேட்ஸை லேப் ஜாயிண்ட் ஹாரிசான்டல் பொசிஷனில் வைத்து ட்ராக் வெல்ட் செய்யவும், லேப் வெல்டிங் செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகளுக்காக வெல்ட்மெண்ட்ஸை பரிசோதிக்கவும் கற்றுக்கொண்டீர்கள்.